ஒரு நாள் என் விவசாய நிலத்தில் வாழை மரக்கன்றுகளை விவசாயிகளை பயன்படுத்தி நடுகை செய்தேன். அதற்கு தேவையான உரங்களை நகரத்திற்கு சென்று வாங்கி வந்து வாழை மரங்களின் அடிப்பகுதியில் விதைத்தார். பின்னர் வாழை கன்றுகளுக்கு வாய்க்கால் வழியாக தண்ணீர் பாய்ச்சி வீட்டிற்கு சென்றேன். வாழைப்பூக்கள் மற்றும் வாழைக்காய்கள் வாழைப்பழமாக மாறும் நேரத்தில் யாரும் எதிர்பார்த்திராத அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. காலையில் விவசாயி வாழை மரத்தோட்டத்தை பார்க்க சென்றபோது அங்கு பல குரங்குகள் ஒரு பகுதியில் உள்ள வாழை மரத்தையும் வாழைப்பழத்தையும் சேதப்படுத்திக் கொண்டிருந்தது. இதனை கண்ட விவசாயி மிகுந்த மனவேதனையில் கண்களில் கண்ணீரோடு வாழை மரத்தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். மீதமுள்ள வாழைப்பழங்களை காப்பாற்ற விவசாயி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வர வைத்தார். வனத்துறை அதிகாரிகள் வாழைப்பழங்கள் நிறைந்த மரங்களை சேதப்படுத்தும் குரங்கை விரட்டி அடித்தனர். மீதமுள்ள வாழைப்பழங்கள் நிறைந்த வாழை மரத்தினை காப்பாற்றிய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயி மற்றும் அவரது குடும்பத்தார்கள் வாழைப்பழங்களை அறுவடை செய்து சந்தைக்கு விற்பனைக்கு எடுத்து சென்றனர். சந்தையில் வாழைப்பழங்கள் விற்ற தொகையில் அவர்கள் தங்கள் குடும்ப தேவைகளை சரி செய்து வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க உங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்க போறோம் எல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் உங்க பொண்ணான கையில அதை தட்டி விடுங்க. இனிமே சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.